நாம பார்க்க போறது ஆங்கில பேரகராதி. இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய டிக்ஷனரி அதை உருவாக்குனதுல ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் அடங்கிய ஒரு வரலாறு இருக்குதுங்க. சாமுவேல் ஜான்சன் இவர் தான் மிக முக்கியமான ஒரு மனிதர். இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரையாளராகவும் இருக்காரு, கவிஞராகவும் இருக்கிறாரு, எழுத்தாளராகவும் இருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்காரு. அப்படி பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் தான் சாமுவேல் ஜான்சன். அவர் தான் அகராதின்னு ஒன்று தேவை அப்படிங்கிறதே அவர் தான் உணர்றார். நான் சொல்வது 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 1746ஆம் ஆண்டு நாம் ஆங்கிலத்தில் ஒரு அகராதியை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு இந்த சாமுவேல் ஜான்சன்கிறவர் தீர்மானம் பண்ணுறார். எதனாலன்னா அந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஏகாதிபத்தியம் அவர்களுடைய நாட்டை விட்டு உலகம் முழுக்க பல காலனிகளை ஆக்கிரமிப்பு செய்யணுங்கிறதுக்காக அவங்க படையெடுத்து வராங்க. அப்போ அவங்களுடைய பேரரசு விரிவாகிற மாதிரி அந்த இலக்கியத்திலையும் அதற்கான வார்த்தைகள் விரிவாகுது. வேற வேற நாடுகளுக்கு போறதுனால அங்க இருக்கக்கூடிய சில வார்த்தைகளோட கலந்து புதிய சொற்கள் அவங்களுடைய மொழிக்குள்ள வருது. இங்கு உள்ள மொழியில உள்ள சொற்கள்லாம் அங்க போய் வேறு விதமான மாற்றங்கள் அது பெறுது. அப்போ அதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்ப ஏற்படுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஆவணப்படுத்தி ஒரு அகராதின்னு ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் அந்த பெரும் முயற்சியில அவர் இறங்குறார். அப்போ யாரெல்லாம் புத்தக விற்பனையாளர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒன்று திரட்டுறார் முதல்ல. அதன் பிறகு தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்கள், குறிப்பாக ஆங்கில இலக்கியங்கள், இதுல உள்ள சொற்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மொழி சொற்களையுமே அவர் தேடி படிக்கிறார். குறிப்பாக ஆங்கில இலக்கியத்துல உள்ள நூல்கள் என்னெல்லாம் வந்திருக்கோ அதையெல்லாம் மீண்டும் மறுவாசிப்பு பண்றார். அப்போ அவருக்கு இன்னும் பல புதிய கலை சொற்கள் அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள். அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, இது மாதிரி ஆங்கிலத்துல எல்லா சொற்களையுமே அவர் வகைப்படுத்துறார். அதன் பிறகு அதை வகைமைப்படுத்துகிறார், நிரல்படுத்தி அதை நிறைப்படுத்தி அதை தொகுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல அவருக்கு பல சவால்கள் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வருது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அதற்கேத்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த அகராதி பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வடிவில் தான் இருந்தது. ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் தொகுத்திருந்தாங்க. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அதுல இருக்காது. அந்த இதை இவர் இட்டு நிரப்பினார். ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான மேற்கோளையுமே அவர் சுட்டி காட்டுறார். அப்படி ஒரு தரமான ஒரு ஆங்கில பேர் அகராதிய 1755ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40,000 பக்கங்கள் கொண்ட ஒரு 2 தொகுதிகளை அவர் உருவாக்கி ஒரு கொடையாக அவர் வழங்குறார். இந்த பணி ஒரு பெரும் பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போட இந்த பேரகராதியை அவர் உருவாக்குறார். அதுலயும் பாத்தீங்கன்னா இலக்கியமான வார்த்தைகள், இலக்கணத்துக்கு மட்டுமே உரிய வார்த்தைகள், அதில் உள்ள கலப்பு சொற்கள் என்ன, பண்டைய காலத்துல அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருந்தது, இப்போ நவீனமா என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே அதை தொகுக்கிறார். நம்ம அல்பபெட்னு சொல்லக்கூடிய அந்த அகர வரிசைப்படி அதை தொகுத்தாலும் கூட அதுலயும் அவர் ஒரு புதுமை என்ன பண்றாருன்னா, ஒரு ஆங்கில வார்த்தைனா அதை எப்படி சிலபி பண்ணி படிக்கிறது, இப்ப அ பில் இல் அப்படிங்கிற மாதிரி எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒலிப்பு முறை, அந்த ஒலிப்பு முறையில எப்படி அந்த வார்த்தையை வாசிக்கணும், அதனுடைய பொருளையும் நாம எப்படி உணரணும், வாசித்து எப்படி அதை உணரணும் அப்படிங்கிறதையுமே அவர் சொல்றார். அதாவது வாசிப்பதில் ஒரு சிரமமே இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை அந்த எழுத்துக்கு உண்டான ஓசை என்னவோ அந்த ஓசைகளை ஒன்று சேர்த்தாலே அந்த வார்த்தைக்கான ஓசை வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அப்படி சிலபிள் பண்ணியும் ஒரு பிரிச்சு கொடுத்து அடிப்படை கட்டமைப்பு மட்டும் இல்லை, அதுல மிகச்சிறந்த பணியை ஆற்றியவர் தான் சாமுவேல் ஜான்சன். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.